வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நமக்கு போகிறது ப்ரைம் நம்பர் ரிலேட்டட் கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் 2025 2025 குரூப் டியில் நடந்த ப்ரைம் நம்பர் பகா எண்கள் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 146 அண்ட் 196. 146 மற்றும் 196 இடையே உள்ள மொத்த பகா எண்கள் வந்து எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பகா எண்கள்னா என்ன அப்படின்னா, பகா எண்ணா அந்த நம்பருக்கு மொத்தமே அந்த நம்பர் வந்து 2 வகுத்திகள் தான் இருக்கும். அதாவது அந்த நம்பரை வந்து 2 நம்பர் மட்டும் தான் வகுக்கும். 1 அப்புறம் அந்த நம்பர் சேம் நம்பர், அதான் 1 மற்றும் அதே எண்ணால் மட்டும் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் வந்து பகாயன். சரிங்களா? ஜென்ரலாக வந்து பகாயனோட கான்செப்ட் பகாயன் எந்த மாதிரி விதத்தில் இருக்குன்னா 6n + or - 1 சொல்லியிருக்கோம். இப்போ உதாரணமாக 13 வந்து ஒரு பகாயன், 6 × 2 + 1. அடுத்ததா 17 ஒரு பகாயன், சரிங்களா, 6 × 3 - 1. சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட்டாக தான் இருக்கும். 6n + or - 1ன்ற ஃபார்மேட்டில் தான் மேக்ஸிமம் வந்து பகாயன் இருக்கும். பட் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா நம்பருமே வந்து பகாயன் கிடையாது. உதாரணம் சொல்லணும்னா இப்போ 24, சரிங்களா, இது வந்து எப்படி எடுத்துக்கலாம், 25 இது எப்படி எடுத்துக்கலாம்னா 6 × 4 + 1 சொல்லி எடுத்துக்கலாம். ஆனால் பட் இது வந்து 25ன்றது பகாயன் கிடையாது, இது வந்து ஒரு பகுயன். இது வந்து 25 வந்து 5 வகுக்கும் 1 வகுக்கும் 25 வகுக்கும். சரிங்களா? 3 நம்பர் வகுக்கிறதுனால 25ன்றது ஒரு பகுயன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் மேக்ஸிமம் இருக்கும். அப்படி இருக்கிறனால அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக பகாயன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது இப்போ கணக்குக்குள்ளே வரலாம். 146க்கும் 196 இடையே உள்ள பகாயன்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஈவன் நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் கண்டிப்பாக வந்து பகாயனாக இருக்க முடியாது. சரிங்களா? ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இஸ் த ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் எதுங்க, ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் எதுன்னு கேட்டாலும் சரி, ஸ்மாலஸ்ட் ஈவன் ப்ரைம் நம்பர் எதுன்னு கேட்டாலும் சரி, ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பரும் சரி, ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். சரிங்களா? மற்றபடி 2ஆல் வகுப்படக்கூடிய இரட்டைப்படையில் முடியக்கூடிய எண்கள் எல்லாமே வந்து பகு எண்கள் தான். ஸோ அப்போ 146, 148, அடுத்ததாக 148, 150, 52, 50 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இரட்டைப்படை எண்கள் பூராமே வந்து அடியேறும். சரிங்களா? அடுத்ததாக 5ல் முடியக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக பகாயன் கிடையாது. சரிங்களா? ஸோ 5ல் முடிகிற நம்பர் எல்லாமே வந்து அடியேறும். அதே மாதிரி 0ல் முடிகிற நம்பரும் 5ஆல் வகுப்படும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து வராது. அடுத்ததை என்ன பண்ணோம் அப்படின்னா 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணை பார்க்கணும். ஸோ 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 150 வந்து ஒரு 3ஆல் வகுப்படக்கூடிய எண். அதே மாதிரி அப்படின்னா 147ம் 3ஆல் வகுப்படக்கூடிய எண் தான். சரிங்களா? அப்போ 147, 150, அடுத்த 153 3ஆல் வகுப்படக்கூடிய எண் அடியாயிரம். அடுத்து இதே மாதிரி போய்கிட்டு இருந்தீங்கன்னா 156, 159, 162, 65, 168, 171, 174, 177, 180, 183, 186, 189, 192, 195 இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து 3ஆல் வகுப்படக்கூடியது. அடுத்ததாக செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆல் வகுப்படக்கூடிய என்ன செக் பண்ணலாம். சரிங்களா? 147 வந்து 7ஆல் வகுப்படக்கூடிய, அப்போ அதோட 7 கூட்டினீங்கன்னா 154 அடியாயிரம். அடுத்து 154ஓட 7 கூட்டினீங்கன்னா 161, சரிங்களா, அதுவும் வந்து அடியாயிரம். அடுத்தது வந்து 168, அதுவும் அடியாயிரம். அடுத்து 175, அடுத்து 175னா 182, அடுத்தது 182னா அடுத்து 189, அடுத்து 196. சரிங்களா? அந்த நம்பர்ஸ்லாம் அடியாயிரும். அடுத்ததாக மிச்சம் இருக்கிறது என்ன, 149, 151, 157, 167, 163, அடுத்து 169, 173, இங்கே 179, 181, 191, 187. சரிங்களா? அடுத்து 11ஆல், இந்த 187 வந்து 11ஆல் வகுப்படும் இல்லையா? சரிங்களா? 11ஆல் வகுப்படுறதுனால இந்த நம்பரும் அடியாயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் கான்செப்டே ஆரம்பிக்குது. அதாவது என்னன்னா இருக்குல்ல ஹையஸ்ட் நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் என்ன பாருங்க, பகாயனா இருக்கிற மாதிரி. சரிங்க, இது எல்லாத்தையும் அடி கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து அடி கொடுத்ததுக்கப்புறம் 193 தான் இருக்குல்ல ஹையஸ்ட். சரிங்களா? 193க்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 196. ஸோ 196 வந்து எதனுடைய வர்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனுடைய ஸ்கொயர் வர்க்கம்னு பார்த்தீங்கன்னா 14 ஸ்கொயர். ஸோ இந்த அடிப்படை எண்ணான 14ஐ விட மிகச்சிறியதாக இருக்கக்கூடிய எல்லா ப்ரைம் நம்பராலையும் இந்த நம்பர்ஸை வகுக்கணும். அப்படி வகுத்தோம்னா இந்த நம்பர் வந்து வகுத்துருச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர். வகுக்கலை அப்படின்னா
சாரி, இந்த நம்பர்ஸால் வந்து வகுப்பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இந்த நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸால வகுப்படலை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அது ப்ரைம் நம்பர் தான். சரிங்களா? வகுத்துருச்சு அப்படின்னா ப்ரைம் நம்பர் கிடையாது. இது வகுக்கலை அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ 14க்கு அடிப்படை எண் 14க்கு 996ன்றது 14 ஸ்கொயர். ஸோ 14க்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எது? 2 வந்து நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. இது எடுத்துக்க வேணாம். ஈவன் நம்பர் 3, 5, 7, 11, 13 இது எல்லாத்தையும் வகுப்படக்கூடிய செக் பண்ணணும். ஸோ இது வந்து 3ஆல் வகுப்படுமானா வகுப்படாது. நம்ம 3ஆல் வகுப்படுற நம்பர் எல்லாமே செக் பண்ணியாச்சு. 5ஆல் வகுப்படுற நம்பர் எல்லாமே செக் பண்ணியாச்சு. 7ஆல் வகுப்படுற நம்பர் எல்லாமே செக் பண்ணியாச்சு. 11ஆல் வகுப்படுற நம்பரையும் செக் பண்ணியாச்சு. அப்போ 13ஆல் வகுப்படுற நம்பரை மட்டும் செக் பண்ணணும். ஸோ 13ஆல் வகுப்படுதான்னு பார்த்தோம்னா 149 அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 13. ஒரு 13 13 மிச்சம் 11 அடிச்சோம்னா 13 மிச்சம் 6 வரும். சரிங்களா? அப்போ ப்ளஸ் 7 கூடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 14ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண். அப்போ 156 வந்து 14ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண். அப்போ 156னா 169 வந்து வகுப்படும். 169 வந்து 13ஆல் வகுப்படுமா? ஸோ அப்போ கண்டிப்பாக 169 பகா எண் கிடையாது. அது வந்து ஒரு பகு எண். சரிங்களா? அடுத்து இதோட ஒரு 13 கூட்டினீங்கன்னா 179 182 ஆல்ரெடி முடிச்சு. அடுத்து 195 ஆல்ரெடி முடிச்சு. அவ்வளோதான். மிச்சம் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து பகா எண் தான். ஸோ 149 1, 151 2, 157 3, அடுத்ததா 163 4, 167 5, அடுத்ததா 173 6, 179 7, 8 9, இன்னொரு நம்பர் என்ன? இன்னொரு நம்பர் எந்த நம்பர்ப்பா? 193. அவ்வளோதான். ஸோ டோட்டல் பகா எண் வந்து எத்தனை இருக்குது? 10 நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் கடையில் இருக்குது. இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? ஸோ ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஈஸியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் நம்பர்ஸ் சொல்கிறேன். அந்த நம்பர்ஸால் மட்டும் வகுத்து பாருங்கள். எப்பயுமே அதில் வகுப்படுறதுனாலே மேக்ஸிமம் வந்து அது கண்டிப்பாக வந்து ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, 13, 17, 19, அடுத்ததாக வந்து 23. சரிங்களா? இந்த நம்பர்ஸில் மட்டும் வகுத்தீங்கனாலே போதுமானது. அப்படி இந்த எண்களால் வகுப்பட்டுருச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து பகா எண்ணா இருக்காது. இந்த எண்களால் வகுப்படலை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு பகா எண்ணா தான் இருக்கும். வகுப்படணும்னா. சரிங்களா? இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். ஸோ அடுத்து கணக்கு போகலாமா? இப்போ 472 486 கிடையாது உள்ள பகா எண்களோட எண்ணிக்கை வந்து என்ன கேட்குறாங்க. ஸோ இருக்கிற நம்பர்லாம் எடுத்து எழுதிக்கலாம். 472 486. ஸோ ஈவன் நம்பர்ஸ் எதுவுமே வந்து பகா எண் கிடையாது. ஸ்மாலஸ்ட் ஈவன் ப்ரைம் நம்பர் என்ன? 2. சரிங்களா? 2 இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்னாலும் அதுதான், ஒன்லி ப்ரைம் நம்பர்னாலும், ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர்னாலும் அதுதான். 2 தான். சரிங்களா? ஸோ 472 474 76 78 80 82 83 84 85 86. ஸோ இங்கே சொன்ன கான்செப்ட் நீங்கள் பண்ணி பார்க்கலாமா? இந்த நம்பர்ஸ் மட்டும் ஒத்து பார்ப்போம். சரிங்களா? அப்போது மிச்ச நம்பர்ஸ் என்ன? 5ஆல் வகுப்படக்கூடிய எண்ணம் அடிச்சிடலாம். சரிங்களா? 5ஆல் வகுப்படக்கூடிய எண்ணம் அடிச்சிடலாம். மிச்சம் இருக்க நம்பர்ஸ் என்ன? 473 479 481. சரிங்களா? இது அடி எடுத்தோம் அப்படின்னா 14 வகுப்போம். வகுத்தோம்னா 4 தடவை அடுத்து 3 தடவை. ஸோ இது கண்டிப்பாக வந்து 11ஆல் வகுப்படக்கூடிய. ஸோ அப்போ இதோட 11 கூட்டினீங்கன்னா 484. அவ்வளோதான். மிச்சம் இருக்க நம்பர்ஸ் என்ன? இங்கே மேலே எல்லா நம்பர்ஸ் அடியாச்சு. கீழே 479 481. அடுத்து 13 எடுத்து பார்ப்போம். ஒரு 13 13 2 13 26 3 13 39. மிச்சம் எத்தனை இருக்குது? 89. உதாரணத்துக்கு 479 479 வந்து அடி எடுத்தீங்க அப்படின்னா 13 அடி எடுத்தீங்கன்னா 3 13 39. மிச்சம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. 7 13 5 13 65 6 13 78 7 13 6 13 78 78 7 13 91. ஸோ ப்ளஸ் 2 481 கண்டிப்பாக வந்து 13ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண். சரிங்களா? 481 11 வகுப்படக்கூடிய. அப்போ மிச்சம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்குது. 479 மட்டும்தான். இங்கே ஆப்ஷனை பாருங்கள். 3 1 4 2. சரிங்களா? 2 நம்பரில் ஒரு நம்பர் வச்சு மிச்சம் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் 11 13 17 19 23 வகுத்தீங்கனால வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஆன்சர் கிடச்சிரும்.
அடுத்த கொஸ்டின் சேம் 480 489 கடையில் இருக்கக்கூடிய பகாயங்களோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஈவன் நம்ம சில எடுக்கலாமா? 1 2 3 4 5. அடுத்து 5 அளவுபடி கூட என்ன எல்லாத்தையும் அடிச்சிடலாமா? 485. அடுத்ததான் இந்த நம்பர் ஆல்ரெடி என்ன சொன்னோம்? 13 அளவுபடக்கூடிய ஒரு எண் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ முடிச்சிடலாம். 11 13 17 19 23 இந்த எண்களை மட்டும் செக் பண்ணி பார்த்தாலே போதுமானது. இந்த எண்களெல்லாம் வகுத்து பார்த்தாலே மட்டும் போதுமானது. சரிங்களா? இங்கே 400 இது அடி கொடுத்தோம்னா போகாது, இது 4 போகாது, இது 4 போகாது. ஸோ நம்ம ஆல்ரெடி எந்த நம்பர் பார்த்தோம்? 481. சரிங்களா? 481 13 அளவுபடக்கூடிய எண்ணா 3 39. எஸ். அடுத்ததா 17 ஒரு 17 இந்த நம்பர் எடுத்து பார்க்கலாம். 4 தடவை போகும். 11 எடுத்தால் 4 போகாது. சரிங்களா? இதுவும் 11 போகாது, இதுவும் 11 போகாது. பட் அடுத்ததான் 13 இந்த நம்பர் போகணும் அப்படின்னா அடுத்து வந்து 14 கூட்டினீங்கன்னா 494 தான். ஸோ அது வராது. அடுத்து 17 ஒரு 17 14 ஈரு 17 34 3 17 51 34 மிச்சம் 14 143 5 17 85 6 17 102 7 17 119 8 17 136 136 ப்ளஸ் 7 இருக்குது. அப்போ இதோட 10 கூட்டணும். அப்போ 489 10 கூட்டினா 493. ஸோ இதுவும் 17 அடிபடாது. அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது? 19 ஒரு 19 ஈரு 19 38. சரிங்களா? மிச்சம் 10 103 5 19 95. மிச்சம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. ஸோ 8ஓட 11 கூட்டினா 19. அப்போ 489ஓட 11 கூட்டினா 494. ஸோ இதுவும் அடிபடாது. மிச்சம் எத்தனை? 23. ஸோ 23 அடி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 23 46. மிச்சம் எத்தனை இருக்குது? 2 23. ஸோ இந்த நம்பரும் கண்டிப்பாக 23 அடிபட்டுரும். சரிங்களா? அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? 487 489 இந்த 2 நம்பர் தான் வந்து கண்டிப்பாக பகாயம்னா வந்து இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். அப்படி இல்லைனா இங்கே மறுபடியும் எங்கேருந்து இருக்கிற நம்பர் என்ன? 489. ஸோ இது வந்து எதோட ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படி செக் பண்ணோம் அப்படின்னா 489 எதோட ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா 21 ஸ்கொயர் 441, 22 ஸ்கொயர் 484. ஸோ 23 ஸ்கொயர் 529. சரிங்களா? அப்போ 23க்கு கீழே 23 ஸ்கொயர் 23 கீழே இருக்கக்கூடிய எல்லா பகையனால வகுத்து பார்க்கணும். அப்படி நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? இங்கேயும் ஸோ 3 5 7 9 9 கிடையாது 11 13 17 19 23 வரைக்கும் 23 வரை செக் பண்ணிக்கிற வேண்டியதான். சரிங்களா? 23 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வகுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி வந்து வகுத்து பார்த்துட்டோம். ஸோ 2 நம்பர்ஸ் தான் வந்து பகாயம். அடுத்த கான்செப்ட் படி 386 395 கடைகளில் பகாயங்களோட எண்ணிக்கை வந்து என்ன கேட்குறாங்க. ஸோ ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் அடி கொடுக்கலாமா? 1 2 3 4 5. அடுத்ததாக இந்த 2 நம்பருக்கு இடையில தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 386 395 எடுக்க தேவையில்லை. சரிங்களா? ரெண்டாவது 5 அளவுபடக்கூடிய எண் அடிபட்டுரும். அடுத்து இது வந்து கண்டிப்பாக 3 அளவுபடக்கூடிய நம்பரா? 393 வந்து 3 அளவுபடக்கூடியது. ஸோ சாரி, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க 390 வகுப்படும், 387 3 வகுப்படும். சரிங்களா? அடுத்ததான் மிச்சம் இருக்க நம்பர் 2 நம்பர் இருக்குது. 2 நம்பரில் ஏதோ ஒன்று தான். ஸோ 391 வந்து ஹையஸ்ட் நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 20க்கு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? 400க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர். ஸோ 400 வந்து எதோடைய ஸ்கொயர்? 20 ஸ்கொயர். அப்போ 20க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா 20 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகாயன்கள்லாம் வகுத்துற வேண்டியதான். 3 5 7 11 13 17 19 வரைக்கும். ஸோ 11வது அடி போகுமா அப்படின்னா இது போகாது. சரிங்களா?
33 மிச்சம் 59 போகாது. அடுத்ததா 13 நம்ம செக் பண்ணோமா? 390 13 போகும். இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் கிடையாது, இங்கேயே அடுத்து உள்ள நம்பரும் கிடையாது. சரிங்களா? அப்போ 17 ஒரு 17 14 ஈர் 17 34. சரிங்களா? ஈர் 17 34 ஈர் 17 34 மிச்சம் 49 போகுமானா? 3 13 இதோட 2 கூட்டினா 51. சரிங்களா? 51 வந்து கண்டிப்பாக 17 அடிப்படும். ஸோ 391 கண்டிப்பாக வந்து 17 வகுப்படும். ஈர் 17 34 மிச்சம் 5 51 3 17 51. ஸோ 391 வந்து 17 வகுப்படக்கூடிய ஒரு எண். ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? ஒரே நம்பர் 389 மட்டும்தான் கொடுக்கப்பட்ட நம்பரில் வந்து ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 374 384 இடையே உள்ள பகாயங்களுடைய எண்ணிக்கை வந்து என்ன கேட்குறாங்க? ஸோ எழுதிட்டோம். 374 384 வந்து விட்டுடலாம். சரிங்களா? அடுத்ததா ஈவன் நம்பர்ஸ் 76 78 80 82 இதெல்லாம் வந்து ஈவன் நம்பர்ஸ். ஸோ இது வந்து அடியாக பகாயன் கிடையாது, பகுயன். அடுத்து 5ஆல் வகுப்படக்கூடிய எண் 375 அடியாகும். 380 அதுவும் அடியாகும். அடுத்ததான் 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் 36 378 3ஆல் வகுப்படுமா? 1 3 12 மிச்சம் 1 378 12 3 36 6 3 18. இப்போ 381 3ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண். சரிங்களா? அடுத்து மிச்சம் 381 384 வகுப்படும். இப்போ இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் என்ன? 383. சரிங்களா? 383 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஸ்கொயரு 289, 18 ஸ்கொயர் 324, 19 ஸ்கொயர் 361, 20 ஸ்கொயர் 400. சரிங்களா? 400 தான் 380 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர். ஸோ இது வந்து 20 ஸ்கொயருக்கு சமம். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரோட ஊற்ற வேண்டியதான். 20க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பிரைம் நம்பரால் ஊற்ற வேண்டியதான். 3 5 7 11 13 17 19. ஸோ இந்த நம்பர் வந்து 13 11 வகுப்படுமா? வகுப்படாது. 3 7 7 14 3 5 35 7 எடுத்தோம்னா 5 35 மிச்சம் 2 4 28. ஸோ ப்ளஸ் 1. ஸோ இதோட 7 கூட்டினா 385. ஸோ 7 வந்து வராது. அடுத்ததான் 11 வகுப்படுமானா 3 தடவை போகும் 33 மிச்சம் 47. அப்போது 4 தடவை போகும் மிச்சம் 3 இருக்கும். அப்போ இதோட ஒரு 8 கூட்டணும் 385 போகும். ஸோ 385 இங்கே கிடையாது. ஸோ 11 கூடாது. அடுத்து 13 ஈர் 13 26 3 13 39. சரிங்களா? ஈர் 13 26 மிச்சம் 11 117. 5 3 65 6 3 28 7 3 91 8 13 104 9 13 9 13 117. ஸோ இது வந்து கண்டிப்பாக 13ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண். முடிஞ்சு. இது வந்து 13ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. பட் 17 வகுப்படுமா செக் பண்ணலாமா? 17 வகுப்படுமா செக் பண்ணால் 17 வகுப்படுமா? 34 மிச்சம் 49 ப்ளஸ் 2. ஸோ இது வந்து 17 வகுப்படாது. 19 வகுப்படுமானா 19 வகுப்படாது. ஏன்னா 380 தான் 19 வகுப்படும். அப்போ இதுவும் 19 வகுப்படாது. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் எத்தனை? 2 நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைம் நம்பர். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389 379. ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கான ஷார்ட்கட். அடுத்ததாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்கப்பா. நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் 100 வரைக்கும் 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 100. சரிங்களா? மொத்தம் 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அது எதுன்னு சொல்லி இங்கே கீழே எழுதியிருக்கேன். இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1060. அதோட ஆவரேஜ் அளவு 42.4. இதெல்லாம் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அது நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் 50 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 15 ப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா? அதோட டோட்டல் வேல்யூ அளவு 328. அதோட ஆவரேஜ் வந்து 21.8. அடுத்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் வந்து மொத்தம் எத்தனைனா 46. சரிங்களா? அடுத்து ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர்
ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் அப்படின்னா அது எது பார்த்தீங்கன்னா 2. அதே நேரத்தில் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர், ஆல்சோ ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 2 தான். சரிங்களா? ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.